கிழவி எப்படி பார்த்தீங்களா? கிழவி ஜெயலலிதா எவ்வளவு பவர்ஃபுல் உமன். ஆனால் அவங்க தனியாக தான் இருந்தாங்க. ஜான்சி ராணி, அப்புறம் இந்திரா காந்தி, இவங்கெல்லாம் தனியாக தான் இருந்தாங்க. தனியாக இருக்க தான் அவங்களுக்கு பவர்ஃபுல். இது ஒரு பேர்டன் மாதிரி. எவ்வளவுக்கு எவ்வளோ தனியாக இருக்காங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அவங்கெல்லாம் தனியாக இருக்கிறவங்களுக்கு அவ்வளவு ஸ்ட்ராங் வரும். ஒரு ஒன் உமன் ஆர்மி மாதிரி. தனியாக இருக்கிறது அவங்களோட ஆட்டிடியூட், அவங்களோட பலம். அது பலவீனம் இல்லை. இது ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் மாதிரி. யாரையும் நம்பவும் முடியாது, சாஃப்டாகவும் இருக்க முடியாது. வெளியிலேருந்து உங்களை பார்க்குறதுக்கும் ரசிக்கிறதுக்கும் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் பிரச்சனைன்னு வந்தால் தனியாக தான் ஹேண்டில் பண்ணணும். கிரேட் பவர் கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இதை நம்ம கேட்டிருப்போம். ஆனால் இன்னொன்று இருக்குது. கிரேட் பவர் கம்ஸ் கிரேட் லோன்லினஸ். இது ஆல் த சிங்கிள் உமன். தனியாக இருக்கிறத பார்த்து பயப்படாதீங்க. இது உங்களோட பலம், பலவீனம் இல்லை. ஒரு பாட்டி, அவங்க என்ன பண்ணுறாங்க, தாத்தா உட்காண்ட்ருக்கார், அவர்கிட்ட கேட்குறாங்க. அவங்க எதையோ யோசிச்சுட்டு போகிறாங்க. ஆனால் ஒன்று கவனிச்சிருந்துருக்கணும், பேரன் பக்கத்தில் உட்காண்ட்ருக்கான், அதை கவனிச்சிருந்துருக்கணும் அவங்க. ஆனால் அவங்க பாட்டு பேசிட்டு போகிறாங்க. ஏங்க இந்த கால பொம்பளைங்க எங்கன்னா புருஷனுக்கு மதிப்பு கொடுக்குறாங்களா பாருங்க. எல்லாம் என்னை பார்த்து கற்றுக்கங்கடி, மருமகள்கிட்ட எல்லாம் சொல்கிறாங்க. என்னை பார்த்து கற்றுக்கங்கடி. நாங்களாம் அந்த காலத்தில் புருஷன் கோடு போட்டால் தாண்டி போக மாட்டோம். புருஷன் சொல்கிறது தான் எங்களுக்கு வேதவாக. அடுத்த ஜென்மத்திலையும் நான் தானே உங்களுக்கு பொண்டாட்டியாக வரணும். நண்டு சிண்டு ஒன்று உக்காண்டிருக்கே பேரன், அது சொல்லுது. கிழவி எப்படி பார்த்தீங்களா? கிழவி, நீ போன வருஷம் என் பொங்கலுக்கு எடுத்திய ஒரு சாரி, அதையே இந்த பொங்கலுக்கு கட்டிப்பியா? அதோ பேரன் யதார்த்தமாக கேட்குறான்னு கொஞ்சம் பதார்த்தமாக தான் சொல்லிட்டாங்க போல இருக்கு. ஏண்டா போன வருஷம் பொங்கலுக்கு எடுத்தத இந்த வருஷம் ஏண்டா நான் கட்டணுங்கிறாங்க. உடனே இவன் சொல்கிறான், நீ மட்டும் போன வருஷம் பொங்கலுக்கு எடுத்து இந்த வருஷம் கட்ட மாட்டேன், எங்கள் தாத்தா மட்டும் உனக்கு அடுத்த ஜென்மத்துக்கும் வேணுமா? இந்த ஜென்மத்திலே ஒழியாதான்னு அவர் பார்த்துட்ருக்கார் அப்படின்ட்டான். உடனே